அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சங்கிகளாலும் உத்தரப்பிரதேசத்தில் மற்றும் ஒரு ஹேமன் கர்கரே தோன்றியிருக்கிறார். ஆம் மக்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற அலிகர் நகரில் 4 கோவில்களின் மீது கடந்த அக்டோபர் 25 ஸ்ப்ரே பெயிண்டுகளால் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், ஐ லவ் முஹம்மது என்பதே அது. உடனே இதை எழுதியது இஸ்லாமியர்கள் தான் என சங்கி கூட்டம் கூவத் தொடங்கிவிட்டது. அதை தொடர்ந்து அப்பகுதியில் பாஜக மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபடத் தொடங்கி, இதற்கு காரணமான முஸ்லிம்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்தனர். அவர்களின் கோரிக்கை ஏற்ற காவல்துறை அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலின் இமாமான முஸ்தகீன், குல் முகமது, சுலைமான், அல்லாபகஷ், ஹசன், ஹமீது, யூசுப் போன்ற 8 அப்பாவிகளை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது. தங்களின் திட்டம் கச்சிதமாக நிறைவு பெற்றதாக கருதி பரிவாரங்கள் வன்முறையை கைவிட்டு வீடுகளுக்கு திரும்பி, இந்த நேரத்தில் தான் யாரும் சற்றும் எதிர்பார்க்காத போது மீண்டும் ஒரு ஹேமன் கர்கரேவாக தோன்றினார் அலிகரின் மூத்த காவல்துறை அதிகாரியான SSP நீரஜ் குமார் ஜேடர். அவருக்கு இந்த சம்பவம் குறித்து பெருத்த சந்தேகமும் ஒரு வகையான நெருடலும் எழ ஆரம்பித்தது. தீவிர புலன் விசாரணையை முடக்கிவிட்டார் SSP நீரஜ். கோவில் சுவர்களில் எழுதப்பட்டுள்ள முஹம்மது என்ற பெயர் ஆங்கிலத்தில் முஹம்மது என தவறாக எழுதப்பட்டிருந்தது, பிழையாக எழுதப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் தங்களின் உயிராக கருதும் ஒருவரின் பெயரை இப்படி பிழையாக எழுத வாய்ப்பில்லையே என சந்தேகம் கொண்டார். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் படித்தவர்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது என நம்பினார். உண்மை சம்பவத்தை அறிய பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடக்கிவிட்டார் நீரஜ். கோவில்கள் இருக்கும் பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்ய தொடங்கினார். ஆய்வு செய்த போது அவர் அதிர்ந்து போனார். ஐ லவ் முஹம்மது என கோயில்களின் சுவற்றில் எழுதியது முஸ்லிம்கள் அல்ல, மாறாக சங் பரிவாரத்தைச் சேர்ந்த விஷமிகள் என்பது CCTV காட்சிகள் காட்டி கொடுத்தது. இத்தகைய கேவலமான செயலை செய்து அந்த பழியை அப்பாவி முஸ்லிம்களின் மீது போட்டு மிகப்பெரிய மதக்கலவரங்களை செய்ய திட்டமிட்ட அபிஷேக் ஆகாஷ், திலீப் குமார் சர்மா, ஜஷ்வந்த் குமார் மற்றும் ராகுல் ஆகிய 4 சங்கிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதை தொடர்ந்து அப்பாவி இஸ்லாமியர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது போடப்பட்ட FIR திரும்ப பெறப்பட்டது. காவல்துறையில் நேர்மை மிக ஒரு அதிகாரி இருந்ததால் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஹேமன் கர்கரேவாக இன்றைக்கு மாறிய SSP நீரஜ் அவர்களை கண்டிப்பாக பாராட்டலாமே, அவரை வாழ்த்தலாமே. நன்றி.